அன்பினர்களே, ஜலசந்தியில் மீண்டும் 2 ஆயில் டேங்கர்கள் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு தற்பொழுது அவை முடக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இன்றைய புதன்கிழமை நள்ளிரவு கடந்த செய்தியாக அமெரிக்க வீரர்கள் பயன்படுத்தும் கையடக்க தொலைபேசிகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் கண்டறியப்பட்டு அமெரிக்க வீரர்கள் தற்பொழுது வேட்டையாடப்பட்டு வருகின்றார் என்ற செய்தியும் பரவலாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது வளைகுடா முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க தளங்களில் கடமையாற்றும் அமெரிக்க வீரர்கள் பாவனையில் இருக்கும் கையடக்க தொலைபேசி ஊடாக அது எங்கிருந்து வருகின்றது என்பதை ஈரானிய தொழில்நுட்பம் காட்டிக் கொடுத்து அவர்கள் வேட்டையாடப்பட்டு வருவதாக சற்று முன்னர் இன்றைய புதன்கிழமை நள்ளிரவு செய்தியாக சற்று முன்னர் அந்த செய்தி வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. நாம் நாளை காலை அந்த செய்திகளை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திங்களன்று வாஷிங்டன் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை ஏற்கும் என்றும் மற்ற நாடுகள் பாதுகாப்பிற்காக பணம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்று கூறினார் அல்லவா? அரசு ஊடகங்களின்படி நீர்வழி நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிட அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் ஈரானிய ராணுவத்தின் எச்சரிக்கையை மீறி ஜலசந்தியை கடந்து சென்ற 2 ஆயில் டாங்கர்கள் மீண்டும் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் இறுதி எச்சரிக்கை. ஈரான் தனது புரட்சிகர காவல் படை மூலம் அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்தால் ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு துளி எண்ணெய் கூட எரிவாயு கூட வெளியேறாது என்று எச்சரித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ஆதரவு இலக்குகள் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக அறிவித்து ஈரானுக்கு எதிராக மிக கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் கடற்படை முற்றுகையை அமல்படுத்தியுள்ளது. ஜலசந்தியில் கப்பல்கள் செல்ல கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை முன்னெடுத்த ட்ரம்ப் அவர்கள் தற்போது அதை மாற்றி வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது நடப்பது வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பொருளாதார தடைகள் சார்ந்த பாரம்பரிய போரே தவிர இது அணு ஆயுத போர் அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜலசந்தி வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு தற்போது மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை கடந்த 24 மணி நேரத்தில் ஜலசந்தியை சட்டவிரோதமாக அல்லது அனுமதிக்கப்படாத பாதையில் கடக்க முயன்ற குறைந்தது 2 கப்பல்களை எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தி தடுத்து நிறுத்தியுள்ளதாக ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தடுத்து நிறுத்தப்பட்ட கப்பல்கள் தங்கள் வழி செலுத்தல் அமைப்புகளை நேவிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைத்திருந்ததாகவும் இது கடல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொடர் சம்பவங்களை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி அடுத்த அறிவிப்பு வரும் வரை வணிக கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அல் ஜசீரா உட்பட சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சிதைந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் இராணுவ மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன என்றும் குறிப்பாக அமெரிக்கா ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான தற்போதைய பதற்றமான போர் சூழலின் ஒரு பகுதியாகும் என்றும் இந்த ஜலசந்தி உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பாதை என்பதால் இந்த முடக்கம் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று 15ஆம் தேதி அன்று ஜலசந்தியில் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்ட 2 கப்பல்களுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான சேதங்கள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஈரானிய ஊடகங்கள் மற்றும் IRGC அறிக்கைகளின்படி இந்த துப்பாக்கி சூடு எச்சரிக்கை
வார்னிங் ஷாட்ஸ் நோக்கத்தில் மட்டுமே நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கப்பல்களை தாக்குவதை விட அவற்றின் போக்கை மாற்றவும் கப்பல்களை நிறுத்தவும் ஈரானிய படைகள் இந்த முறையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே MBGF கேலக்சி கப்பல் அல்ல, இது புதிய கப்பல். இன்னும் அதற்கான தகவல்கள் முழுதாக வெளிவரவில்லை என்பதும் மேலதிக தகவல். ஈரான் இந்த ஜலச்சந்திகை அங்கீகரிக்கப்படாத கப்பல்களின் போக்குவரத்துக்கு மூடியுள்ளதாக அறிவித்துள்ளது. தடுக்கப்பட்ட கப்பல்கள் தற்போது ஈரானிய கடற்படையின் கட்டுப்பாட்டில் அல்லது கண்காணிப்பில் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிய தரப்பில் இருந்து வெளியாகும் தகவல்கள் முரண்படுவதால் கப்பல்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அல்லது அவை தற்போது எங்கு நிறுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த சர்வதேச கடற்சார் அமைப்பு இன்னும் முழுமையான ஆய்வுகளை தொடங்கவில்லை என்பதும் மற்றொரு செய்தியாகும். கடந்த 24 மணி நேரங்களில் ஈரானிய அனுமதியின்றி சென்ற கப்பல்களே இவை ஷூட்டிங் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த கப்பல்கள் முக்கியமாக கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், திரவமாக்கப்பட்ட எரிவாயு LNG, மெத்தனால் மற்றும் இரும்பு தாது ஆகியவற்றை கொண்டு செல்வதில் ஈடுபட்டிருந்தன. மேலும் அவை ஈரானின் கடல்சார் வர்த்தகத்துடன் தொடர்புடையவாகவும் இருந்தன. இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையை கடக்கும் பெரும்பாலான கப்பல்கள் இப்போது தெஹ்ரானால் நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பயன்படுத்துகின்றன என்றும் ஈரான் தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபரின் கருத்துக்களை பார்க்கின்ற போது ஈரான் மீது மீண்டும் ஒரு திணிக்கப்பட்ட போரை கொடுத்து ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருப்பதாக இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் எங்கள் மீது வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட இந்த போரை நாங்கள் முடிக்கப் போகின்றோம் என்று ஈரான் சொல்லி வருகின்றது. அதேவேளை நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் முதல் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஒட்டுமொத்தமான போர் நிறுத்தம் என்று. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை மேசையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி எங்கள் மீது வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட போரை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை நாங்கள் ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றோம் என்றும் அவர் சொல்லுகின்றார். அமெரிக்க அதிபர் ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். ஆனால் அது ஒட்டுமொத்த பொய் என்று ஈரான் சொல்லுகின்றது. அதுவும் ஒரு உலகை ஏமாற்றும் ஒரு பொய்யாகவே பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முறையாக மீறி வருவதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐநாவுக்கான ஈரானின் தூதுவர் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை குறைந்தது 42 முறை கணிசமாக மீறியதாகவும் பதிவு செய்துள்ளனர். இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்க தாக்குதல்களை ஈரானுவ நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவின் அப்பட்டமான மீறல் என்றும் ஈரான் விவரித்துள்ளது. அமெரிக்காவின் மீறல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வாஷிங்டன் இந்த ஒப்பந்தத்தை முற்றிலுமாக சேதித்து விட்டது என்று கூறி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சில விதிகளால் இனி நாங்கள் கட்டுப்பட போவதில்லை என்று தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. ஆமுஸ் ஜலச்சந்தியின் மீதான தெஹ்ரானின் கட்டுப்பாட்டை முறைப்படுத்துவதற்கான சட்டத்தை ஈரானின் நாடாளுமன்றம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது. மிக விரைவில் அதற்கான சட்டத்தை ஈரானிய நாடாளுமன்றம் நிறைவேற்றும் என்றும் ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் அமெரிக்காவின் அழுத்தம் இருந்த போதிலும் ஜலச்சந்தியின் மீதான தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஈரானின் உறுதியை பிரதிபலிக்கும் வகையில் அந்த மூலோபாய நீர்வழியின் மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தின் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் ஈரான் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. நேயர்களே, நான் இப்பொழுது இது இலங்கையில் நள்ளிரவு கடந்த செய்தியாக இருக்கின்றது. ஏராளமான செய்திகள் நாளை அடைய போகின்றது. நாம் இந்த செய்தியில் மீண்டும் சொல்கின்றோம். தற்பொழுது 2 முக்கியமான செய்தியாக சொல்லலாம். டெல் அவீவ் நகரம் பற்றி எறிவதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அதை நாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் சொல்ல முடியாது. நாளை உங்களுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியும். அடுத்தது வேட்டையாடப்படும் அமெரிக்க வீரர்கள் என்ற ஒரு செய்தியும் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்திகளையும் நாம் உங்களுக்கு நாளை உறுதிப்படுத்திய பிற்பாடு வழங்குவோம் என்று கூறி மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லோருக்கும் நல்ல பொழுதாக விடியட்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.